தியேட்டர்ஸ்ல இப்போ தமிழ் டப்பிங்கோட ரன் ஆகிற ஹிட் 3 படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். வருஷ சில கொலைகள் ஒரே பேட்டர்ன்ல நடக்குது. இதுக்கான காரணம் என்ன, யார் அதை செஞ்சான்னு கில்லரை தேடி நானி களத்துல இறங்குறாரு. இதுக்கு அடுத்து நடக்க போற ரத்தம் திரிக்கிற சம்பவங்கள் தான் ஹிட் 3. எனக்கு இந்த படம் ஒரு ஓகே டு டீசென்ட் வாட்சா இருந்தது. ஹிட் 1 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிட் 2 நல்லா இருக்கும், பட் ஹிட் 1 அளவுக்கு இருக்காது. ஹிட் 1 and 2ல இன்வெஸ்டிகேஷன் தான் மெயினா இருக்கும். ஆனா இந்த ஹிட் 3ல ரத்தம் திரிக்கிற ஆக்ஷன் சீன்ஸ் தான் மெயினா இருக்கும். 100 பேர் 200 பேர் வந்தாலும் ஹீரோ ஒத்தாலா நின்று காலி பண்ற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பட் மற்ற 2 பாட்டும் அந்த மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபேன்சிஸை பேன் இந்த லெவலில் இவங்க கொண்டு போகணும்னு பிளான் போட்டிருக்காங்க போல. அதனால இவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். ஹிட் 4ல கூட ஒரு பெரிய தமிழ் ஹீரோவை லீடாக கொண்டு வர போறாங்க. அதுக்காக அந்த ஹீரோட கேமியோ போஸ்ட் கிளைமேக்ஸ்லயும் இந்த படத்துல இருக்கு. மூவி பார்க்குறப்ப அந்த போஸ்ட் கிளைமேக்ஸ் கேமியோ மிஸ் பண்ணாதீங்க. மார்க்கோல உனிமுகுந்தன் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ஹிட் 3ல நானி செகண்ட் ஹாஃப்ல வெள்ளை கோட் போட்டு அழகா வருவாரு. ஆனா மூவி முடிகிறப்ப அந்த வெள்ளை கோட்டு சகப்பு கோட்டா மாறி இருக்கும். ஸோ அறுக்கிறது, வெட்டுறது, குத்துறதுன்னு எக்கச்சக்கமான ரத்தம் இந்த படத்தில் தெரிக்கும். ஆக்சுவலாக இந்த படம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற விதத்தில் இல்லாமல் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற விதத்தில் வந்திருக்கு. இந்த படத்தில் மைனஸ்னு பார்த்தாக்கா வைலன்ஸ் தான். ஏன் இந்த அளவு வைலன்ஸ்னு கண்டிப்பாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். குறிப்பாக செகண்ட் ஹாஃப்லாம் ஸ்குவிட் கேம் இன்னும் சில ஹாலிவுட் படங்கள்லாம் ஞாபகப்படுத்துகிற விதத்தில் இருக்கும். டியூரேஷன் ரொம்ப லென்த்தாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரியான ஸ்டோரி லைன் உள்ள படங்களில் லாஜிக் தேவை. ஆனால் இந்த படத்தில் லாஜிக் சுத்தமாக கிடையாது. இவங்க லைட்டாக வயலன்ஸையும் டியூரேஷனையும் கொஞ்சம் கம்மி பண்ணி இன்வெஸ்டிகேஷனை அதிகமாக்கி லாஜிக்கோட இந்த படத்தை எடுத்திருந்தா கண்டிப்பாக இந்த படம் ஒரு சூப்பரான மூவியாகவே வந்திருக்கும். இது ஒரு ஏ சர்டிஃபைட் மூவி. ரத்தம் திரிக்க திரிக்க ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹிட்டோட அடுத்த பாட்டில் நம்ம தமிழ் ஹீரோ வர போறாரு. அதுக்கான லீடு இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இருக்கு. ஸோ ஹிட் 4 பார்க்கணும்னா இந்த படத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இந்த படம் உங்களை பெருசாக ஏமாத்தாது. டைம் பாஸ் பண்ணுற விதத்தில் ஒரு ஓகே டு டீசென்ட் வாட்சான மூவியாக கண்டிப்பாக இருக்கும். பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. மூவி தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரன் ஆகுது.